கொஞ்சம் ஃபேன் காற்றுல போட்டுட்டு கத்தியால் நம்பி இந்த மாதிரி எடுத்து தட்டுலேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேன் காற்றுல காஞ்ச உடனே இன்னும் ஈஸியாக எடுக்க வரும். அப்போ வந்து நம்ம ஒரு துணியில் போடலாம். அதையும் காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் பிளேட்லேருந்து எடுத்து காய போட்டிருக்கேன். ஃபேன் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வந்து அதை பார்க்கலாம். மறுநாள் காத்தால கொஞ்சோண்டு ஒரு வெயிலில் ஒரு 10 நிமிஷம் போட்டால் போதும். நைட்டு ஃபேன் காற்றுலேயே காஞ்சிரும். உங்களுக்கு இந்த மொடமொடப்பாக இல்லை நல்ல படிமானமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவா வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் முக்கால் காய்ச்சல் காஞ்ச உடனே இந்த டவலோடையே நல்லா மடித்து வச்சுட்டு மேலே ஒரு பலகை வச்சு ஒரு கல்லை வச்சு வெயிட் போட்டுருங்கோ. அதுக்கப்புறம் ஃபேன் போடாமல் வெறுமை அப்படியே காய வைங்கோ. கொஞ்சம் ஓரளவுக்கு தூக்கிண்டு இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். நைட்டு ஃபுல்லாக வடாத வெறுமை ஃபேன் போடலை, அப்படியே தான் காய வச்சுருந்தேன். நல்லா புரட்டாசி வெயில் அடிக்கிறது. அதனால இந்த பாருங்க நல்லா கிளாஸ் மாதிரி நல்லா காஞ்சிடுத்து. ஒரு 10 நிமிஷம் வெயிலில் போட்டு வந்துட்டு பொரிச்சு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த பாருங்க எப்படி கிளாஸ் மாதிரி வந்துருக்கு பாருங்க. கல கல கலகலன்னு சத்தம் வரணும். எனக்கு வந்து இந்த பால்கனிலேயே கொஞ்சம் வெயில் வரும். அதனால ஒரு சின்ன தட்டில் போட்டு போட்டு அப்படியே வச்சுடுவேன் 10 இப்போ நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கிறதுனால அதை அப்படியே போட்டு இதை வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆட்டும். வெயிலில் ஒரு 10 நிமிஷம் காய வச்சு எடுத்துன்னு இருந்தாச்சு. நல்லா பாருங்க இப்படி வரணும் சவுண்டு. நல்லா காஞ்சிடுத்து. ஒரு வானாயில் எண்ணெய் வச்சுட்டு இருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சுத்தான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சோண்டு போட்டு பாருங்க. அது நல்லா மேலே எழும்பி வரும். எண்ணெய் காஞ்சுடுத்து. ரொம்ப பெருசில் வைக்க வேண்டாம், ரொம்ப சின்னதுலேயும் வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சுக்கோங்க. 2 கரண்டியில் விசிறி விசிறி எடுத்து பொரிச்சல்னா நல்லா வரும். பாருங்க இப்போ வந்து ஒத்த இதில் தான் நம்ம போடுறோம். எவ்வளோ நல்லா விசிறி பொரி எடுத்து பாருங்க. ஜவ்வரிசிலாம் போடலை, வெறும் பச்சரிசிலேயே நல்லா அவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. நல்ல கலரும் வெள்ளையாக இருக்குது, சகவகவும் இல்லை. நம்மளோட இலவடா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே இதில் ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்குமே வரும். இது ஒன்றும் பெரிய இது இல்லை. பாருங்க அவ்வளோதான். எவ்வளோ பெருசாக புரியுது பாருங்க. இல்பச்சட்டி ஃபுல்லாக புரிஞ்சிருக்கு நம்ம சின்னதாக போட்டது. அவ்வளோதான். நம்மளோட இலவடா ரெடி ஆயிடுச்சு. இது காஞ்சிட்டு இது கல 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 நல்லா சுத்தம் வரும். இது சுட்டும் சாப்பிடலாம். நம்ம இன்னொன்று பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. எல்லாமே பக்குவமாக பண்ணினா வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 வாட்டி நம்ம ட்ரை பண்ணினா வந்துட போகிறது. அவ்வளோதான். வேற ஒன்றும் சமையலுங்கிறது ஒன்றும் பெருசு இது இல்லை. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். இது நம்ம காய வச்ச வடாம், இது வந்து நம்ம பொரிச்ச வடாம். அவ்வளோதான்.